வணக்கம் மக்களே. டைம் ட்ராவல் நம்ம வாழ்நாளில் எப்போயாவது ஒரு தடவையாவது பாஸ்ட்டுக்கு போய் இதை மாற்றலான்னு யோசிச்சிருப்போம். இல்லைனா நிறைய டைம் ட்ராவல் படம் பார்த்துட்டு இதே மாதிரி நம்மளாலையும் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்குமேனு யோசிச்சிருப்போம். ஆனால் உண்மையிலுமே இந்த டைம் ட்ராவல் உண்மையா, இது சாத்தியமா, அப்படி சாத்தியமாக இருந்தால் ஏன் யாரும் இதை ட்ரை பண்ணல அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. திஸ் இஸ் அன்சீன். டைம் ட்ராவல் அப்படின்ற கான்செப்டை சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது பாஸ்ட்டுக்கு போய் ப்ரெசண்ட்டை மாற்றுறது இல்லை ஃப்யூச்சரை மாற்றுறது. ஏன்னா நிறைய படங்களில் இந்த கான்செப்டை தான் காட்டுறாங்க. உதாரணத்துக்கு இந்த இன்று நேற்று நாளை படம் பார்த்துறீங்களா, அதுலேயும் இதே கான்செப்ட் தான். இந்த டோரிமான் சீரீஸில் கூட இதே கான்செப்ட் தான் நினைக்கிறேன். ஆனால் டைம் ட்ராவல்ன்றது அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம இருக்க டிமென்ஷனில் டைம் ட்ராவல் பாசிபிள் இல்லை. வேணா ஃபோர்த் டிமென்ஷன் ஒன்று இருந்தால் அது டைம் ஆர்க்லான்னு சொல்லப்படுது. நம்ம இருக்கிறது தேர்ட் டிமென்ஷன். ஆக மொத்தத்தில் 3 டிமென்ஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டிமென்ஷன் இது ஒரு ஃப்ளாட் டிமென்ஷன். இதில் வித் இருக்குது, அதாவது ரைட் சைடு மூவ் பண்ணலாம், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். ஆனால் டெப்த்தோ ஹைட்டோ கிடையாது. செகண்ட் டிமென்ஷனில் வித்தும் இருக்குது, ஹைட்டும் இருக்குது. லெஃப்ட் சைடும் மூவ் பண்ணலாம், ரைட் சைடும் மூவ் பண்ணலாம், அப்வர்ட்ஸ்லேயும் மூவ் பண்ணலாம், டவுன்வர்ட்ஸ்லேயும் மூவ் பண்ணலாம். ஆனால் இதில் டெப்த் இல்லை. தேர்ட் டிமென்ஷன், அதாவது நம்ம எர்த்து தான் தேர்ட் டிமென்ஷன். இதில் டெப்த்தும் இருக்குது, ஹைட்டும் இருக்குது, வித்தும் இருக்குது. நம்மளால் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மூவ் பண்ணிக்க முடியும், அப்வர்ட்ஸும் டவுன்வர்ட்ஸும் மூவ் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஸ்பியர் மாதிரிங்க, சுற்றியும் மூவ் பண்ணிக்க முடியும். இதுதான் தேர்ட் டிமென்ஷன். ஃபோர்த் டிமென்ஷன், இந்த ஃபோர்த் டிமென்ஷன் ஒன்று இருந்தால் அது டைம் ஆர்க்லான்னு சொல்லப்படுது. அங்கே இருக்க ஸ்பீசியஸால் டைமை அக்சஸ் பண்ண முடியும், அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுங்களேன். ஆனால் நம்ம தேர்டு டிமென்ஷனில் இருந்துக்கிட்டே ஃபோர்த்து டிமென்ஷனை அக்சஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு மிஷின் தேவை. அதுதான் டைம் மிஷின் சொல்கிறாங்க. டைம் ட்ராவல் இதை பண்ணணுன்னாலே நம்ம லைட்டோட ஸ்பீடாக மூவ் பண்ணணும். நம்ம ஐன்ஸ்டைன் சொன்ன தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி E=mc² என்ன சொல்லுதுன்னா, நம்ம லைட்டோட வேகமாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம டைம் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது ஒரு வெஹிக்கலாக இருக்கலாம், ஒரு மிஷினாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெஹிக்கலோ இல்லை மிஷினோ லைட்டை விட வேகமான ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறீங்க, எர்த்தை விட்டு போகிறீங்க. ஒரு வருஷம் கழித்து வந்து பார்க்கும்போது எர்த்தில் இருக்க பீப்புளுக்கு உங்களோட 10 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸோ ஏஜ் அதிகமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதே ஏஜாக இருக்கும். இதுக்கு காரணம் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சருக்கு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த டைம் மிஷினை வச்சு நம்மளால் பாஸ்ட்டுக்கு போக முடியாது. அதையும் மீறி தேர்ட் டிமென்ஷனில் இருக்க நீங்கள் பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணிங்கன்னா அது நிறைய பேரடாக்ஸஸை உண்டாக்கும். பேரடாக்ஸ்னால் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா சொல்கிறேன் கேட்டுங்க. 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ். கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ப்ரெசென்ட்டில் இருக்க நீங்கள் பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி உங்கள் தாத்தாவை கொண்டுட்டிங்கன்னா உங்கள் அப்பா பிறக்க மாட்டார், நீங்கள் பிறக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் தாத்தாவை கொள்வீங்க? இங்கே ஒரு லூப் கிரியேட் ஆகுது. இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. அடுத்தது பூட் பேரடாக்ஸ். இந்த பூட் பேரடாக்ஸில் யாரையும் கொல்ல வேணாம், ஆனால் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணால் அது ஒரு லூப்பை கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ உங்கள்கிட்ட மோனாலிசா பிக்சர் இருக்குது. நீங்கள் பாஸ்ட்டுக்கு போய் லியோனார்டோ டாவின்சியை இந்த பிக்சரை வரைய சொல்கிறீங்க. அவரும் மோனாலிசா பிக்சரை வரைகிறாரு. இப்போ அந்த மோனாலிசா பிக்சரை வரைஞ்சதுக்கு காரணம் நீங்களா இல்லை அவரா? ஒரு ஒரிஜினல் இல்லை, அவர் வரைஞ்சதை தான் நீங்கள் அவர்கிட்டே கொடுத்து வரைய சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த பிக்சரை எப்படி வரைஞ்சாங்க, ஒரு ஒரிஜினே தெரியல. இந்த பூட் பேரடாக்ஸ் இப்படி தான் ஒரிஜினை மறைய வச்சிடும். இந்த மாதிரி 2 பேரடாக்ஸ் இருக்குது. நம்ம ரூல்ஸை மீறி டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போனோம்னா நிறைய பேரடாக்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாயிடும். மோபிஸ் ஸ்ட்ரிப் இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த மோபிஸ் ஸ்ட்ரிப் வந்து சாதாரண ஸ்ட்ரிப் மாதிரி கிடையாது. ஒரு சாதாரண ஸ்ட்ரிப்புக்கு 2 சர்ஃபேஸ் இருக்கும், கட் பண்ணால் 2 துண்டாக போகும். ஆனால் மோபிஸ் ஸ்ட்ரிப் அப்படி கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ், ஒரே ஒரு எட்ஜ் மட்டும்தான் இருக்குது. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பெர்னாண்டோ மோபியஸ். இவரும் ஜான் லிஸ்டிங் இவராலையும் 1858 இந்த மோபியஸ் ஸ்ட்ரிப் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மேக்ஸுக்கே ஒரு சவாலாக இருந்துச்சுங்க. ஏன்னா மற்ற ஜாமெட்ரி ஷேப்ஸ் மாதிரி இது இல்லை. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ட்ராவலுக்கும் மோபியஸ் ஸ்ட்ரிப்புக்கும் ஒரு லிங்க் இருக்குது. 2மே லூப் தான். நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் கூட நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா மோபியஸ் ஸ்ட்ரிப்பை தான் யூஸ் பண்ணியிருப்பார். அவர் டைம் ட்ராவலுக்காக யூஸ் பண்ணியிருக்க மாட்டார், ஒரு ஜிபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது ப்ரெசண்ட்டை பாதிக்காத ஒரு டைம் ட்ராவல். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க பாஸ்ட்டுக்கு போவாங்க, எல்லா ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு ஃப்யூச்சருக்கு வருவாங்க. இதே மற்ற படத்தில் காட்டுற மாதிரி இருந்தால் அவங்க ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தா அங்கே தேனோஸ்க்கு ஸ்டோன் கிடச்சிருக்காது, சொடக்க போட்டிருக்க மாட்டார்ல. அப்புறம் ஏன் மக்கள் யாரும் திரும்ப வரல? அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. அவங்க ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு வந்து சொடக்க போட்டு திரும்ப மக்களை வர வச்சுருப்பாங்க. இந்த மோபியஸ் ஸ்ட்ரிப் ஒரு ஜிபிஎஸ்ஸாக தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மோபியஸ் ஸ்ட்ரிப்பை நம்ம வீட்டிலேருந்தே உருவாக்க முடியும். எப்படின்னா, ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்துக்கங்க, அதோட ஒரு எண்டை 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி இன்னொரு எண்டில் ஒட்டிட்டிங்கன்னா இந்த மோபியஸ் ஸ்ட்ரிப் கிடைக்கும். இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இப்போ அந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அதில் லைன் போடுங்களேன். சாதாரணமான ஸ்ட்ரிப்பில் நீங்கள் லைன் போடணுன்னா அவுட்டர் சர்ஃபேஸுக்கு தனியாக, இன்னர் சர்ஃபேஸுக்கு தனியாக போடணும். ஆனால் இதில் 2த்துக்கும் சேர்த்து ஒரே டைமில் போட முடியும். எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே கொண்டு வந்து நிறுத்திடும். இதே மாதிரி தாங்க டைம் ட்ராவல் பண்ணும்போது நடக்கும். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே வந்து நிற்பீங்க. ஆனால்
வெவ்வேறு ஆல்டர்னேட் டைம்லைன்ஸ் அங்கே க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லை, டைம் ட்ராவலில் எனக்கு தெரிஞ்ச 2 வெரைட்டி இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, நம்ம ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கோ இல்லை ஃப்யூச்சருக்கோ ட்ராவல் பண்ணுறதுங்க. அது நார்மலாக தெரிஞ்சது தான். இதில் இன்னொன்று இருக்குது, நம்ம ப்ரெசண்டில் இருந்தபடியே பாஸ்ட்டில் இருந்த மாதிரி மாறுறதோ இல்லை ஃப்யூச்சரில் இருந்த மாதிரி மாறுறதோ. அதாவது நம்ம ஏஜ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸும் ஆகும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதுக்கும் அவெஞ்சர்ஸ் எண்டுகேமே நான் சொல்லுவேன். ஏன்னா ஹல்க் வந்து ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை ஸ்காட்டை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது ஸ்காட் வந்து ஒரு சின்ன பையனாகவும் ஒரு பெரியவராகவும் ஒரு குழந்தையாகவும் மாறியிருப்பார். அவர் திரும்ப பழையபடி மாறின பிறகு நான் சின்னவனாகவும் மாறினேன், பெரியவனாகவும் மாறினேன் அப்படின்றது அவர் சொல்லுவார். அப்போ என்னன்னா, அவர் மாறுறதை அவர் தெரிஞ்சிருக்கு, அவர் கான்ஷியஸாக இருந்திருக்காரு. ஆனால் அவர் ஏஜ் மட்டும் பாஸ் ஆகிருக்கும். இதை ஈபிஆர் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈபிஆர் பேரடாக்ஸ். இந்த ஈபிஆர் பேரடாக்ஸ்னால் என்னென்னா, ஐன்ஸ்டைன், பொட்லோஸ்கி, ரோசன் இவங்க 3 பேர் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த தியரி தான் ஈபிஆர் பேரடாக்ஸ். இது ஒரு தாட்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட். எதுக்குன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக. எதுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸால் ஃபுல் ரியாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த ஈபிஆர் பேரடாக்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஐன்ஸ்டைன் சொன்னது குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து இன்கம்ப்ளீட், இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்றத அவர் நம்பினார். அது மட்டும் இல்லாமல் இந்த குவாண்டம் டனலில் இருக்க பார்ட்டிகல்ஸ் என்டாங்கிள்டாக இருக்கும். அதாவது ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகளோட கனெக்டடாக இருக்கும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும், ஒரு லைட் இயர் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட அது கனெக்டடாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.